எங்கள் அண்ணன் நாகராஜையும் கூலி வேலைக்கு தான் போனாங்க. இங்கே நாங்களும் கூலி வேலை தான் பார்க்குறோம். இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறதுனால திடீர்னு எங்களால் அந்த 2 லட்ச ரூபா பணத்தையும் திரட்ட முடியாது, அவங்கள கூப்பிட்டுட்டும் வர முடியாது. அதனால நாங்கள் வந்து வெளிநாடு வாழ் தமிழர் சங்கத்தை நாங்கள் அணுகியிருக்கோம். அவங்களுடைய உதவியாலையும் தமிழ்நாடு அரசு உதவினாலையும் சிஎம் விஜய் சார் உதவினாலையும் இங்கே அவங்கள கூட்டிட்டு வரணும் தமிழ்நாட்டுக்கு. அதுக்காக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தொண்டு செய்வது எங்கள் சங்கத்தின் நோக்கம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு சகோதரர் வந்திருக்காரு. அவருடைய உடன்பிறந்த அண்ணன் நாகராஜன் என்பவர் வந்து சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு சென்ற இடத்துல, அதாவது வேலைக்கு சென்றார் என்றால் 13 ஆண்டுகளாக அங்கேயே இருக்காரு. நாட்டுக்கு வரவே இல்லை. சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு யாரோ ஒருவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. மருத்துவமனையிலிருந்து அவருடைய குடும்பத்தார்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு ஃபோன் வந்திருக்குது. இந்த மாதிரி நாகராஜன் வந்து மிகவும் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்காரு. எனவே குடும்பத்தார்கள் அவரை கொண்டு நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி மருத்துவமனையிலிருந்து தொடர்பு வந்ததுனால இன்னைக்கு குடும்பத்தார்கள் வந்து நம்ம சங்கத்தை திருநெல்வேலியில் வந்து நம்ம அலுவலகத்தை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. நம்ம கோரிக்கை பெற்றுக்கொண்ட அடிப்படையில் நம்ம விசாரிச்சதன் அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர் அன்கண்டிஷனில் இருக்கிறதுனால அவர் கொண்டு வரதுக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்னு உத்தேசமா நமக்கு தெரிய வருது. அதாவது விமான டிக்கெட் எடுக்கணும், கூட ஒரு செவிலியர் வரக்கூடிய கண்டிஷன் இருக்கிறதுனால 2 லட்சம் ரூபாய்க்கு செலவாகுது. அப்போ அவருக்கு பாஸ்போர்ட் வகைகளும் இல்லை, எந்த ஆவணம் இல்லாதனால அவருக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கும் நமக்கு இந்த தமிழக அரசோட உதவி தேவைப்படுது. விஜய் சார் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி அந்த குடும்பத்தார் உதவி செய்து மாண்புமிகு அமைச்சர், வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் தென்னரசு அவர்கள் இதில் கவனம் செலுத்தி அந்த நாகராஜனை வந்து நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு எங்கள் சங்கத்தோடு சேர்ந்து உதவி செய்து நீங்கள் ஆவணம் செய்யணும்னு சொல்லி தொலைக்காட்சி வாயிலாக இதை கேட்டுக்கொள்வோம், இந்த கோரிக்கை கேட்டுக்கொள்வோம்.